இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பூ ஹேர் கலர். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். அனிச்ச மலரழகே, அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே. காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதுமில்லையே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. மின்சார பூவே பெண் பூவே, மே தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய். Behind its persons with Tarala, இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீனிவாஸ் சார் இருக்காரு. சார் வெல்கம் டு மை ஷோ. ஹலோ, ஹவ் ஆர் யூ சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2000க்கும் மேலே பாடல்கள் நிறைய லாங்குவேஜஸில் இப்போ வரைக்கும் உங்களுடைய குரல் நாங்கள் கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். 2000க்கு மேலே ரெக்கார்டிங்ஸ்னு சொல்லலாம், பாடல்கள் அஃப்கோர்ஸ். ஓகே, அப்படியே ரிவைண்ட் பண்ணி போகும்போது உங்களுடைய படிப்பு வந்து ஒரு சம்திங் எல்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறமா வந்து ஓகே இது என்னோட கப் ஆஃப் டீ இல்லை, என்னோட பேஷன் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இங்கே மியூசிக்கில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அது நான் பண்ணது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிடுது, அவ்வளோதான். அதுக்கு வந்து மூல காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான்னு சொல்லுவேன். ஏன்னா அவரோட இசை கேட்ட பிறகு தான் வந்து அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது டு இன்ட்ரடியூஸ் நியூ கமர்ஸ், இன்ட்ரடியூஸ் நியூ வாய்ஸஸ். நான் வேலையில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருந்தேன், மெட்ராஸுக்கு வந்து அவரை மீட் பண்ணி அவருக்கு பாடி காமிச்சேன். சரி நீ சென்னைக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டானா நான் ட்ரை யூ அவுட் தான் சொன்னார். பட் மை ஜாப் ஐ வாஸ் டூயிங் ரியலி வெல். நல்ல சம்பளம்னு சொல்லலாம் அந்த டைமில். யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை, நீ இதிலலாம் போய் என்ன ரிஸ்க்கு தானே இது. இப்போ கூட தெரியாது. நான் இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நாளைக்கு என்னதுன்னு எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, ஆனால் நாளைக்கு ஒன்றும் கிடையாது. கட்டினால என்னதுன்னு தெரியாது. யூ டோன்ட் நோ வாட். ஸோ இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ லைஃப். இட்ஸ் அ எக்ஸைட்டிங் லைஃப் ஆக்சுவலி. இது ட்ரீம் பண்ணி தான் நான் வந்தது. ஸோ மியூசிக்கோடு இருக்கப்பட்டவர்கள் மியூசிக்கோடு இருக்கணும் எப்போதுமே, அவ்வளோதான். சார் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். ஸோ எங்களுக்கு சில ரிக்வெஸ்ட் இருக்குது உங்ககிட்ட இருந்து. ஸோ முதல்வன் படத்துல இருந்து நிச்ச மலரழகே, அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே. நீ எட்டி எட்டி புகையில விட்டு விட்டு போகும் உயிரே. அனிச்ச மலரழகே, அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே. நீ எட்டி எட்டி புகையில விட்டு விட்டு போகும் உயிரே. 1992 ரஹ்மான் அப்படின்னு ஒரு பெரிய அசர்ட் வந்து நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய அசோசியேஷன் வித் ரஹ்மான் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அதை தாண்டி ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா சார்? அது ரஹ்மானோட பெருந்தன்மையில் வேணும்னா வந்து அந்த மாதிரி அவர் ஏதாவது பப்ளிக்காக கூட சொல்லியிருக்கலாம். பட் Rahman is a genius, musical genius beyond words. Every minute, every second மியூசிக்கில் இருக்கும்போது he improvises. அந்த இம்ப்ரவைசேஷனுங்கிறது அது நேரில் பார்த்துருக்கேன். 25 வருஷமாக நானும் பார்த்துட்டுருக்கேன். எஸ்பெஷலி அந்த 90s when he was on fire. It's not that he is not on fire now. உட்காண்டானா ஃபயர் தான். பட் அந்த காலத்தில் வந்து 18 hours he used to work constantly on his music. ஒரு சிம்பிள் எல்லாமே அவர் தான் பண்ணினது. ஒரு விஷயம்
சொல்லணும். தட் இஸ் நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் 94. அப்போ வந்து ரஹ்மான் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட பாடி அவர் ட்ராக்ஸ் எல்லாம் பாடுவேன், கோரஸ்லாம் பாடுவேன். அன்றைக்கி எனக்கு வித்யாசாகர் வந்து ஒரு பாட்டு ரெக்கார்டிங், அதுக்கு நீங்கள் தான் பாடுறீங்கன்னு சொல்லி அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இன்னும் தெலுங்கு சாங். கரெக்டாக காலைல 11 மணிக்கு வந்து ரஹ்மான் ஸ்டூடியோ உடனே வர சொல்கிறாரு. அங்கே போனோன்னா இட் இஸ் அ கோரஸ் ரெக்கார்டிங். ரஹ்மான் வரல கீழே. அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து 3 மணிக்கு அங்கே ரெக்கார்டிங் இருக்குது, ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுமா. ஐ வாஸ் அ நியூ காமர். அப்போது ஒன்றுமே கிடையாது. ரஹ்மான் வந்து ஒரு 2.25 வந்தார். கம்போஸ் பண்ணிருக்கார். அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னோடய டென்ஷன் சடனாக என்னை பார்த்தார். அவர் யூ வாண்ட் கோ நோ, ஐ வில் மேனேஜ் வித் தீஸ் கைஸ், டோன்ட் வரி, யூ கோ நீ போ. அந்த பாட்டு நான் பாடி முடிச்சு ஒரு 5 மணிக்கு திருப்பி இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து அப்போ ரஹ்மான் பார்த்தேன்னா, ஸோ ஹவு டிட் இட் கோ சார். எனக்கு பயம். எனக்கு ஐயோ இவர் என்ன தப்பாக நினைக்க போகிறாரேன்னு. ஸோ ஹவு டிட் இட் கோ சார். யா நைஸ், ஓகே, ஐம் சாரி தட் ஐ ஹேட் டு சே திஸ் அண்ட் no, he's giving you a solo, no? He's giving you a solo, so it's you should go. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் நம்ம முன்னாடி ஸ்கூட்டரில் வந்த பையன் இன்றைக்கி பெருசாக அவன் வந்து ஏதோ பாடுறான், பிடிச்சி போடுறா அவ்வளோ கோரஸுக்கு என்ன இப்போ சொல்லுவாங்க. he is the opposite. He said, I feel so happy seeing you grow. When God gives you wings, why do you want to walk? I feel odd calling you for small jobs. So that is A.R. Rahman. அவரோட கம்போசிஷனில் நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய அழகான பாடல். உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? டிவைன் ஃபீலிங். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணும்போது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே. கண்டிப்பாக பரத்வாஜ் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அவர் வந்து பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு நான் உங்கள் வாய்ஸ் நினச்சி இந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இட்ஸ் அன் ஈகோ பூஸ்ட். நாட் ஜஸ்ட் அன் ஈகோ, தட் இஸ் சம்படி லவ்ஸ் யுவர் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அண்ட் அ கம்போசர். இட்ஸ் அ வெரி மோட்டிவேட்டிங் திங். ஸோ அவர் நிறைய பாட்டு கொடுத்துருக்கார். சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த கமர்ஷியலி பார்க்கும்போது முதல் எனக்கு குத்துப்பாட்டு பாட வச்சவர் அவர் தான். காலங்கலிகாலம் ஆகி போச்சுடா அந்த மாதிரி பாட்டு. என்னை நீ பார்க்கவில்லை, என் உயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என் உயிர் போனதடி, எங்கோ ஓர் சாலை வளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதிக்கனவில் மறையும் பறவை யாரோ. ஸோ இட் இஸ் கமர்ஷியலாக சாங்ஸ் என்ன இன்னும் ரீச் ஜாஸ்தி ஆக்கினார் அவர். ஸோ பரத்வாஜ் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் இஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுவார். வித்யாசாகர் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அவர் தான் நான் ஃபஸ்ட் சாங் டெக்னிக்கலாக பார்க்கும்போது அவருக்கு தான் நான் பாடிருக்கேன். அதுக்கப்புறம் மலையாளத்தில் எனக்கு நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் அவரோட பாட்டு வச்சு தான் மலையாளத்தில் இன்னும் நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மியூசிக் டைரக்டர். தமிழ்லேயே நிறைய பாட்டு கொடுத்துருக்காரு. இனிஷியலி என்னை நிறைய என்கரேஜ் பண்ணிருக்காரு அவர். இளையராஜா சாருக்கு கண்டிப்பாக அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்ப மெமரபிள். அவரோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிருக்கேன் நான், தலைமுறைன்னு ஒரு படத்தில். ஸோ ராஜா சாரோடு என்றைக்காவது ராஜா சாரை பார்த்து மீட் பண்ணி பாடணும்னு நினச்ச ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சு லேட்டர் ஆன். 80s சாரோட மியூசிக்கில் ஏதாவது உங்களோட நீங்கள் கேட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு? கச்சக்கம் இல்லை. என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவிலன் கனாவே, நினைவிலே புது சுகம் தருததத்ததா, தொடருதே தினம் தினம் தருததத்ததா, என் இனிய பொன். இது பாடுறதா? பருவமே
புதிய பாடல் பாடு இளமையின் பூந்தென்றல் ராகம். அது பாடுறதா இல்லை ஆகாய கங்கை பாடுறதா கோடை கால காற்றே. how many songs can you sing? சூப்பர். ரெண்டு விஷயம் சார். ஒன்று, உங்களுடைய ஃபீமேல் சிங்கர்ஸ் உங்களுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்? மை ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது ஃபீமேல் சிங்கர்ஸில் சுஜாதா இஸ் தேர். சுஜாதா இஸ் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹர். வெரி ஃபேமிலியாகவே we have a bonding. கண்டெம்பரரி சிங்கர்ஸ்லேயே நீங்கள் பார்த்து ரசித்த ஒருத்தர்? நிறைய பேர் இருக்காங்க. சித் ஸ்ரீராம், ஹரிச்சரன், அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி கார்த்திக், பெனி தயால், நரேஷ் ஐயர், ஸ்வேதா மோகன், நிறைய எல்லாம் they're all so talented, so brilliant. ஹரிஹரன் சார்? ஹரிஹரன் சார் வந்து சீனியர். ஓகே. ஹரிஹரன் சார் என்னோட கண்டெம்பரரி நான் சொல்ல மாட்டேன். இஸ் அ சீனியர். இஸ் 1977 78லேருந்து அவரை பார்த்துட்டுருக்கேன். அவர் நான் வியந்து பார்த்துட்டுருக்கேன். அவரோட பாட்டு ஏதாவது தமிழ் பாட்டு? காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே, ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை, என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, ஏ இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சிங்கிங்லேருந்து அப்படியே ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார்? ஏன்னா வந்து நம்ம ரொம்ப பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணி அவங்களோட லைஃப்பில் நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறோம். இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. அதாவது முதல்ல வந்து ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே 2006 வந்தது. வை நாட் ட்ரை இட்டுங்கிற மாதிரி போனேன். இது நம்ம வீட்டில் பண்ணுற விஷயம் தானே, ரெக்கார்டிங்கில் பண்ணுற விஷயந்தான். அது அது அந்த அந்த லைன் சரியாக தட் சரியாக இல்லை, அது ஓகே ஒன் மோ சொல்கிறது தானே. ஸோ இட்ஸ் சேம் திங் தட் வி ஆர் கோயிங் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக்கும் போது யூ கான் பி ப்ரூட்டல். யூ ஹாவ் டு அதை என்கரேஜ் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் ஐ நோ ஹவு இட் இஸ். நம்ம பூத்தில் இருக்கும்போது when the music director says no அங்கே சரியில்லைன்னு சொல்லும்போது you don't know why it is like that. You are trying to correct in your mind why, what is wrong, okay let's do it again. So you are under pressure. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து hey you sound great, one more எடுத்துக்கலாம்ண்ணா சொல்லும்போது you feel okay you sound greatங்கும்போது அது that encouragement is there. And so that is the way to go about it. நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிற நிறைய இப்போ லெஜெண்டரி நான் எம்எஸ்வி சார்லாம் வந்து எனக்கு எம்எஸ்வி சார் இஸ் த பிக்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி. அதுக்கு அதை தாண்டி வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாருமே. ஒரு பாட்டு அவர் ஐ ரெக்கார்டட் சம் நைஸ் சாங்ஸ் ஃபார் ஹிம். அப்புறம் விஷ்ணு துளசியில் படத்தில் கூட பாடிருக்கேன் அவருக்கு. ஒரு பாட்டு பாடி ஒரு வாரத்தில் அவர் அசிஸ்டண்ட் ஃபோன் பண்ணார், அண்ணன் பேசுனேங்கிறார் உங்கள்கிட்ட. பயந்து போய்ட்டேன் ஏதாவது தப்பாக பாடுறேன். நான் ஸ்ரீனிவாசன் அந்த பாட்டு 2 ட்ராக் பண்ணிட்டுருக்கேன், மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக பாடிருக்கேன்ப்பா, ரொம்ப அருமையாக பாடிருக்கேன் சார். வாட் அ கிரேட் மேன். நோபடி இஸ் எவர் டோல்ட் மீ திஸ். நான் நல்லா நிறைய பாடிருக்கேன், எவ்வளவோ நல்லா பாடிருக்கேன் நான், எனக்கு தெரியும், ஐ நோ. பட் nobody has told me this. That's why MSV is MSV. And that is the attitude that நம்ம எல்லோரும் நீ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஜட்ஜாக போகிறதானா அந்த ஆட்டிடியூட் தான் இருக்கணும். முழுமதி வந்து வேறு லெவலில் எங்கள் எல்லோரும் நாங்கள் வந்து பயங்கரமாக க்ரேஸியாக கேட்கக்கூடிய ஒரு பாட்டு சார். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன்,
இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாய். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பொய்யாவது சொல் கண்ணு. இந்த பாட்டு பற்றி ஒரு ட்ரிவியா சொல்லிவிட்டு இனிமேல் ரஹ்மான் சார் என்ன அவர் ஸ்டுடியோ பக்கமே வர விடாமக்கி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறேன் நான். ஐயோ. லிரிக்ஸ் வந்து ரஹ்மான் சாருக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வைரமுத்து சாரை கூப்பிடுங்கன்றார். சார் நைட்டு 1 மணி சார். சரி அப்போது எப்போ இன்னொரு நாள் வச்சுக்கலாம் ரெக்கார்டிங், எப்போ ஷூட்டிங்? சார் நாளைக்கு காலை 6 மணிக்கு எல்லோரும் வராங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் லிப்ஸிங் கூட இருக்குது சார் நாளைக்கு காலைல 6 மணிக்கா இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஆனல. ஸோ அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ரஹ்மான் சாரே எழுதினார் ஆக்சுவலி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அதுக்கப்புறம் இது நான் சொல்கிறேன், நான் பிஹைண்ட் நூடுல்ஸ் சொல்லிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, வைரமுத்து சார் என்ன சொல்ல போகிறா, ரஹ்மான் சார் என்ன சொல்ல போகிறா, பட் இதுதான் உண்மையை சொல்லியாச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு. பட் ஐம் சேயிங் தே ஆர் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் ரஹ்மான் சாரோட என்னென்னா அவர் லிரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். எப்படி ஒலிக்கிறதுன்னு மேபி பயங்கரமாக இருக்கலாம் ஒரு சம்டைம்ஸ், பட் அது எப்படி அந்த வார்த்தைங்கிறது எஸ்பெஷலி இந்த பல்லவி அது போய் சேருமா, கருத்தாக போய் சேர்றது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து அது ஒரு சவுண்டாக போய் சேரணும் பாடும்போது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் யுத்தம், அடமௌனத்தில் உன்னால் சத்தம், இதை தாங்குமா? இதெல்லாம் வைரமுத்து சார் இருந்தது. என் நெஞ்சம் இதை தாங்குமா, என் நெஞ்சம். பியூட்டிஃபுல்லா. இந்த ஆக்டருக்கு உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஆப்டாக சூட் ஆகிருக்கு, நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா யார் சார் சொல்லுவீங்க? கமல் சாருக்கு வந்து நம்ம ஊரில் சொர்க்கம் என்பது நம்ம மை ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் இந்த பமல் கே சம்பந்தத்தில் ஒரு பாட்டு, இந்த கடவுள் கஜான்னு ஒரு பாட்டு, அதில் சரணத்தில் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணிட்டு வருது. தர டட்டு டாட்டு ரெண்டு ராராடு டூ டூ டு தார தார தூரு திரு லாரே தோழி. அந்த தோழிங்கிறது ஐ வுட் ஹவ் சங் இட் ஒரு கொஞ்சம் தள்ளி, தாளத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி வேணுன்ட்டே. அவர் எப்படி லிப்ஸிங் பண்ணியிருப்பார் தெரியுமா? அது அன்பிலீவபிள். நோபடி எல்ஸ் குட் ஹவ் டன் இட் லைக் தட். தட் இஸ் கமல் சார், தட் இஸ் ஹிஸ். என்னோடய வாய்ஸ் சூட்டாதுன்னு சொல்ல, பட் இட்ஸ் பஞ்சதந்திரத்துலேயும் ஐ சங் ஃபார் ஹிம். அப்புறம் இந்த உயிரிலேன்னு ஒரு பாட்டு, வேட்டையாடு விளையாடு, அவருக்கு நிறைய பாட்டுங்க. ரஜினி சாருக்கு என்னோடய வாய்ஸ் வந்தோம், நான் மின்சார போய் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா அப்படியே ஓ மை காட், ஐ எம் சிங்கிங் ஃபார் ரஜினி சார். மின்சார பூவே பெண் பூவே மீ தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய், மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும், சகியே சகியே சகியே, என் மீசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே. சிவகார்த்திகேயன் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹீரோஸ். அந்த எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஏதாவது ஒரு மெமரபிள் இன்சிடென்ட் இருக்கா சார்? அவர் இது வெரி சிம்பிள் மேன். ரொம்ப அண்ட் ஸ்பான்டேனிட்டினா சிவகார்த்திகேயன் தான். நான் பார்த்துருக்கேன். ஐயோ அவர் பயங்கரமான அண்ட் அந்த ஸ்டார்டமெல்லாம் அவருக்கு தலைக்கு மேலே போகல. நான் ஜி தமிழோட ரியாலிட்டி ஷோட ஃபைனல்ஸ் போன வாட்டி லிட்டில் சாம்ப்ஸில் அவர் கெஸ்ட்டாக வந்தார். ஸ்டேஜில் லைவாக போயின்னு இருக்கு. ஸ்டேஜில் இருந்து அவர் சொல்கிறார், ஸ்ரீனி சார் நீங்கள் வந்து அன்றைக்கி
என்ன என்கரேஜ் பண்ணது தான். நான் என்ன என்கரேஜ் பண்ணேன், அவரோட ஜோக்ஸை பார்த்து நான் சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன் நான். பட் he said that. He doesn't have to say that. எங்கிட்டேருந்து எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை அவருக்கு. That's a grace with கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து மற்றவங்க நமக்கு ஏதாவது இஃப் யூ ஃபீல் லைக் தட் யூ ஷுட் சே இட் அவுட் பிகாஸ் யூ ஹவ் ஒன் லைஃப். பரத்வாஜ் சார் பற்றி பேசும்போது நீங்களே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தீங்க அண்டு ரொம்ப ஈஸியாக செஷன் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ ஜே படத்துலேருந்து காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா, நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். மியூசிக் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய டாட்டர் இஸ் மேக்கிங் யூ ப்ரவுட் நவ். ஃபர்ஸ்ட் டாட்டர் என்ன பண்ணுறாங்க சரண்யா அவங்க அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னொரு டாக்டர் பற்றி சுனந்தா, ஷீ இஸ் ஒர்க்கிங். அவள் மியூசிக்லலாம் ஷீ டசன்ட் வாண்ட், ஷீ லிசன்ஸ், நிறைய கேட்பா. அவள் சைக்காலஜி இங்கே WCCயில் பண்ணிவிட்டு பூனேயில் சிம்பயோசிஸில் MBA பண்ணான், மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ மீடியா கம்பெனியில் தான் பாம்பேயில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் நவ். ஷீ பிக் கேர்ள். ஐ எம் த ஃபாதர் ஆஃப் 2 பிக் கேர்ள்ஸ். ஸோ ஒன் டாட்டர் மேரிட். எப்போ சார் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க சரண்யா கேன் ஆல்சோ சிங், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு? இல்லை, நான் ரெக்கக்னைஸ் பண்ணல, அவங்க தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. சரண்யா வந்து ஒரு நாள் எங்கிட்ட இது மாதிரி ஐ வாண்ட் டு சிங். ஐ செட் இஃப் நீ வந்து பாடுறது தானா, I only told her a couple of things. Said it's about music. That music should make you happy, not anything else. Musicல இருந்து நிறைய விஷயங்கள் வரும். You will get money, you may get money, may not get money, you may get fame, may not get fame, whatever. அது lack of it or அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. Music should make you happy. Once you take care of your music will take care of you. That is all I told her. உங்களோட சாய்ஸ்க்கு ஒன்று விடுறேன் சார். நீக்கு ஒரு பாட்டு டக்குன்னு. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் தோட்டத்தில், வெண்மீனெல்லாம் நிலவாய் போனது எந்தன் வானத்தில், 30 நாளும் முகூர்த்தமானது எந்தன் மாதத்தில், முள்ளில் கூட தேன் துளி கசிந்தது எந்தன் ராகத்தில். அப்படி ஒரு பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து இவ்வளோ நாள் இயர்ஃபோன்ஸில் கேட்டு டிவியில் பார்த்து அந்த பாடல்கள்லாம் வந்து நேரில் கேட்கும் போது ப்ளஷர் அந்த மாதிரி இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். நிறைய பாடல்கள் இன்னும் பாடிக்கிட்டே இருங்க சார், நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பூ ஹேர் கலர்.